ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் வருமான வரி தாக்கல் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஃபார்ம் 16 உங்களுக்கு உங்கள் எம்ப்ளாயர், நீங்கள் சேலரிடு கிளாஸாக இருக்குன்னா உங்கள் எம்ப்ளாயர் உங்களோட கம்பெனி உங்களுக்கு ஃபார்ம் 16 கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான ப்ராசஸில் எப்படி இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது, இந்த ஃபுல் ப்ராசஸ் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப ஈஸி சிம்பிளான ப்ராசஸ்ஸு. நீங்கள் யாரும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் இல்லை சிஏன்னு சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே இப்போ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக்கிட்டாங்க இன்கம் டேக்ஸ் சைட்டில். ஸோ வாங்க போய் வீடியோக்குள்ளார போய் பார்ப்போம் இது எப்படி இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது. கூகுள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் இ ஃபைலிங்னு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வரும். சர்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ ஃபைலிங் ஹோம் பேஜ்னு இன்கம் டேக்ஸ்க்கு வரும். இங்கே தான் போயிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். ஸோ இதோட ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் என்னென்ன பண்ணலான்ட்டு இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ நம்மளது ரொம்ப சிம்பிள். நம்ம ஐடிஆர் 1ல் வருவோம். ஸோ அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஐடிஆர் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பேன் இருக்கணும். ஃபஸ்ட்டு பேன் கார்டு இருக்கணும். அதே மாதிரி உங்கள்கிட்ட யூஸ்வலாக நீங்கள் சேலரிடு எம்ப்ளாயினா பேன் இருக்கும், ஃபார்ம் 16 கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளான ஒரு ப்ராசஸில் பேன் இன்ஸ்டன்ட் பேன் த்ரூ ஆதார்னு கொடுத்துட்டாங்க. உங்கள்கிட்ட ஆதார் கார்டு மட்டும் இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் ஃப்ரீயாகவே போயிட்டு பேன் கார்டு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேனுக்கு நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கேன். அது ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் பேன் ஜென்ரேட் பண்ணிடலாம். அது இல்லாமல் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு, இது ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓகே நான் இப்போ தான் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் எ இண்டிவிஜுவல் நீங்கள் தனியால் நீங்கள் தான் போய் பண்ண போகிறீங்க. ஸோ கண்டினியூ பண்ணிங்கன்னா இது இந்த பேஜுக்கு வந்துடும். உங்களோட பேனு உங்களோட பேர் எல்லாம் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதுக்கு நான் ஆக்சுவலி இது எல்லாமே எந்த டேட்டா ஆன்லைனில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாம்பிளுக்கு இதுக்கு பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது மாதிரி தான் நம்ம என்ட்ரு பண்ணணும். இதில் எப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் பேர் பேனில் கொடுத்தது அந்த பேர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட் ஆஃப் இந்தியானா எஸ் ரெசிடென்ஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு போங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்துடுவாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களோட பேன் நம்பர் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். பாஸ்வேர்டு நீங்கள் உனக்கு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் யாருக்கும் தெரியாத மாதிரி. அதே மாதிரி பாஸ்வேர்டு இன்கேஸ் மறந்துட்டிங்கன்னா உங்களோட சீக்ரெட் கொஸ்டின்ஸ். ஸோ அதில் நிறையா கொஸ்டின் இருக்குது. ஃபஸ்ட் நேம் ஆஃப் த ஸ்கூல் இருக்கும், நீங்கள் எந்த சிட்டியில் இருந்தீங்கன்னு இருக்கும், ஃபஸ்ட்டு எந்த சிட்டியில் ஜாப் கிடச்சிதுன்னு. ஸோ சிலது நீங்கள் ரொம்ப மெமரிபலாக இருக்க இன்ஃபர்மேஷன் தான் அது கொஸ்டினாக கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கு நீங்கள் பாஸ்வேர்டு போட்டுருவீங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ஓகே. அதில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். உங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா என்னென்னது, உங்களோட வேலிட் மொபைல் நம்பரு, எந்த மொபைலில் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரணும், எந்த இமெயில் ஐடியில் இமெயில் வந்தால் உங்களால் பார்க்க முடியும், அது கொடுக்கணும். அதே மாதிரி உங்களோட ஃபுல் அட்ரஸும் இங்கே கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி இப்போ வரும். ஓடிபி ரெண்டுக்கும் வரும். ஸோ ஓடிபி 1 ஒரு மொபைலுக்கு வரும். ரெண்டாவது ஓடிபி உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்துடும். எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அங்கே வரும். ஸோ 2 ஓடிபியும் வேறு வேறையாக இருக்கும். அதுதான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஓடிபி கேட்கும், மொபைல் ஓடிபி ரெண்டுமே என்ட்ரு பண்ணி வேலிடேட் பண்ணால் தான் உங்களோட வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாகும். உங்களோட லாகின் க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டுன்னு சொல்லும். ஸோ தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. ட்ரான்சாக்ஷன் ஐடி அது கொடுக்குறாங்க, அது தேவையில்லை. யூசர் ஐடி உங்களோட எப்பயுமே யூசர் ஐடி பேன் நம்பர் தான். ஸோ பேன் நம்பர் உங்கள் அங்கே கொடுத்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாலும் இதை வச்சு தான் நீங்கள் போய் ஃபைல் பண்ண முடியும். ஸோ இதில் எந்த இமெயில் சென்ட் டு இமெயில் எங்கே வரும்னா எஸ்எம்எஸும் வரும், இமெயிலும் இதுக்கு தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், சிம்பிளான ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு. நம்ம எங்கே போகிறோன்னா இப்போ ஐடிஆர் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா ரெஜிஸ்டர்டு யூசர் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு போய் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ எதுவுமே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதனால தான் நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அதுதான் பண்ண முடியும் நம்மளால். இல்லைன்னா எல்லா பேன் நம்பர்லேருந்து எல்லா டீட்டெயிலும் இந்த யூடியூப்பில் எக்ஸ்போஸ் ஆகிடும், அது வேண்டாம் நமக்கு. ஸோ இதுதான் மெயின் பேஜ். இதில் லாகின் போனீங்கன்னா உங்களோட பேன் நம்பர், உங்களோட பாஸ்வேர்டு, நீங்கள் அங்கே ரெஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கேப்சா கோட் இங்கே என்ட்ரு பண்ணிட்டு ஓகே பண்ணிங்கன்னா லாகின் பேஜுக்கு போயிடும். ஸோ இதுதான் உங்களோட லாகின் பேஜ். இந்த லாகின் பேஜில் போனோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கேட்குறாங்களா, இல்லை வியூ ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ், பழைய ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அது 3 வருஷத்துக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணும்.
அதே மாதிரி வெரிஃபை ரிட்டர்ன் வெரிஃபை ரிட்டர்ன் டேட்டா ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகேவா, அதெல்லாம் உங்களுக்கு பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து பார்க்குறது ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் தான் நம்ம ஃபைல் பண்ண போகிறோம். ஃபார்ம் 16 ஃபார்ம் 16 ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த இதில் போனால் வியூ ரிட்டர்ன் ஃபார்ம்ஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு போயிடும். ஸோ பழைய ரிட்டர்ன் ஐடிஆர் ப்ராசஸ்னால் உங்களுக்கு ஐடி ரிட்டர்ன் ப்ராசஸ் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் நீங்கள் பழசு போய் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், ஏன்னா 3 இயர்ஸ்க்கு உங்களுக்கு எப்பயுமே நீங்கள் ஏதாச்சும் லோன்லாம் எடுத்திங்கன்னா இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸோட ஃபைலிங் காமின்னு சொன்னால் இங்கேருந்து டேரெக்டாக போயிட்டு இந்த அக்னாலஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடிஆர் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது அப்புறம் வந்து நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சொன்னல, இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடும். ஸோ இதில் திருப்பி வந்து உங்களோட கன்ஃபர்மேஷன் எப்படின்னா உங்களோட பேன் நம்பரு எந்த அசஸ்மெண்ட் இயர் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். நீங்கள் இப்போ வந்து 2019-20னா அதுக்கு அசஸ்மெண்ட் இயர் வந்து அடுத்த வருஷம் தான் இருக்கும். ஸோ 2021 இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அசஸ்மெண்ட் இயர் அது. அதே மாதிரி நீங்கள் ஐடிஆர் ஃபார்ம் நம்பர் எல்லா சேலரி கிளாஸுமே ஐடிஆர் 1ல் தான் வருவாங்க. ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டுறது வந்து ஐடிஆர் 1 ஃபார்ம் முன்னாடியே சொன்னேன். அதே மாதிரி ஃபைலிங் டைப் என்னன்னு கேட்குறாங்க, ஒரிஜினல் ரிவைஸ் ஃபார்ம். ஸோ 2 ஆப்ஷன் தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரிஜினலாக பண்ணலாம், இல்லை ஏதோ பழைய ஃபார்மில் தப்பு பண்ணிட்டீங்கன்னா ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் ஆன்லைன் இருக்குது. இல்லைனா இன்னொன்று வந்து HTML ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் கிரியேட் பண்ணிட்டு அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப பழசு, அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இப்போ ரொம்ப சிம்பிள் தான் இது. இதை பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் அண்ட் சப்மிட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே வந்து உங்களோட முன்னாடியே போன வருஷம் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் உங்கள் எதில் வந்து உங்களோட பேங்க் அதில் வந்து இன்கேஸ் உங்களுக்கு ரீஃபண்ட்லாம் வரணும்னா எந்த பேங்க்கில் வரணும்னு. இதான் ஆக்சுவலி இந்த இதுதான் சேலரிடு உங்களுக்கு கூட சேலரி அக்கௌண்ட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடும். செலக்ட் த அக்கௌண்ட் ஃபார் ரீஃபண்ட் கிரெடிட் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஏதாச்சும் இதில் வந்து ஐடிஆரில் நீங்கள் வந்து டேக்ஸ் ஜாஸ்தி கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் வரணும்னா இந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ இது உள்ளார போனோடனே உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், சொல்லிடும் ப்ரீஃபில் கன்சென்ட்னு. எப்படின்னா இப்போ வந்து முன்னாடி ஃபார்ம் 16லேருந்து எல்லாம் 1 by 1 காப்பி பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து ஃபார்ம் 16லேருந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து எல்லாம் ப்ரீஃபில் ஆகி வந்துடும். ஸோ அதில் வந்து பிரச்சனையே இல்லை. நிறையா இதுக்கு வந்து சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதை அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லைனா 95% மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்ட் டேட்டாவாக வந்துடும் அங்கேருந்துன்னு. அதுதான் கேட்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரீஃபில் ஃபார்மை வந்து நம்பி போகாதீங்க. அதை ஒருத்தர ரிவ்யூ பண்ணணும். ஃபார்ம் 16யும் இதையும் ரிவ்யூ பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து கரெக்டான டேட்டா தான் போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அது போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணி இது பண்ணலாம் இந்த ஃபார்மை. ஸோ அதுக்கு தான் இந்த வந்து கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க உங்களுக்கு. ஓகே, ப்ரீஃபில் ஃபார்மு நான் எல்லாத்தையும் படித்து பார்த்து தான் நான் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்னாலஜ்மெண்ட்டு. அப்புறம் போயிட்டிங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதுதான் உங்களோட மெயின் ஒர்க் இங்கே தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறையா ஒவ்வொரு டேபாக இருக்குது. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எப்படி இந்த ரொம்ப கவனமாக இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணுன்னா இதுக்கு வந்து ரூல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை படிச்சுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு. அதே மாதிரியே அது அந்தளவுக்கு படிக்கணும்னு தேவையில்லை, ஏன்னா நான் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆல்ரெடி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அதுவுமே நான் வந்து அதில் போய்ட்டு ஆன்லைனில் உங்களுக்கு காமிக்க முடியாதனால தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக காமிச்சிருக்கேன். ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களோட பேனு, உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர், உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி ஆதார் இப்போ வந்து மேண்டேட்ரி பண்ணியிருக்காங்க. ஆதார் வந்து லிங்க் பண்ணியிருக்கணும்னு. எப்படி ஆதார் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் நம்பரும் இங்கே லிஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வந்து இங்கே யூஸ்வலி இது வந்து நான் பென்ஷனருக்காக நான் க்ரியேட் பண்ண ஒரு இது சாம்பிள். ஸோ அதனால் பென்ஷனர்னு செலக்ட் பண்ணிருக்கேன். இல்லைனா அதர்ஸ், இது வந்து ஆக்சுவலி சேலரிட் கிளாஸ்னால் அதர்ஸில் நீங்கள் போட்டுக்கோங்க, அதர்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதில் தான் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபைல்டு அண்டர் செக்ஷன் எந்த செக்ஷனில் நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க. ஸோ இங்கே வந்து 2-3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பிஃபோர் டியூ டேட். இந்த வந்து யூஸ்வலாக டியூ டேட் வந்து எல்லா வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜூலை 31 வந்து டியூ டேட்டாக இருக்கும். அந்த டியூ டேட்டுக்கு தாண்டிச்சின்னா உங்களுக்கு ஃபைன் டிஃபால்ட்டாக வந்துடுது. இப்போலாம் முன்னாடி அது மாதிரி கிடையாது. இப்போ வந்து டியூ டேட் தாண்டினீங்கன்னா ஃபைன் வந்துடும். அதனால் டியூ டேட்டுக்கு முன்னாடி எப்பயுமே ஃபார்ம் 16 வந்து உங்கள் எம்ப்ளாயரு April May டைமில் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் May எண்டுக்குள்ளார உங்களுக்கு ஃபார்ம் 16 கைக்கு வந்துடும். அப்புறம் வந்து June July 2 மாதம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் எப்போ வேணாலும் ஃபைல் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் இதில் வந்து ஆஃப்டர் டியூ டேட்டுன்னு இருக்கும், அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை வந்து ரிவைஸ் பண்ணணுமே, தப்பாக பண்ணிட்டேன், அதை ரிவைஸ் பண்ணணும்னா அது 4-5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இல்லை மறந்து போயிட்டேன், போன வருஷம் மறந்து போயிட்டேன், எனக்கு இன்கம் டேக்ஸில் நோட்டீஸ் வந்தது, அதுக்கு தான் நான் இப்போ ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே போயிட்டிங்கன்னா இதுதான் மெயினான ஷீட்டு. நான் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ். இது வேணால் நம்ம ஆன்லைனில் பார்த்துக்கலாம்.
இந்த 2 டேபும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ், இன்கம் அண்ட் டேக்ஸ் அண்ட் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போ போய் பார்க்கலாம் எப்படின்ட்டுன்னு. ஸோ இதுதான் ஐடிஆர் 1 ஃபார்ம் நான் சொன்னது. ஸோ இது வந்து அடிக்கடி சேவ் பண்ணுறதுக்கு கேட்டுகிட்டே இருப்போம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ்ன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதில் வந்து போய் பார்த்தீங்கன்னா உங்களோட கிராஸ் சேல்ரி, எவ்வளோ சேல்ரி வாங்கியிருக்கீங்க, என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 ஸ்டாண்டர்டாக நீங்கள் என்ன சேல்ரி வாங்கினாலும் அதில் 50,000 மைனஸ் ஆகிடும். அதை மைனஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் ஓன் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 2 lakh வரைக்கும் இங்கே கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 lakhs இங்கே நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ், இது வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபை அதர் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஏதாச்சும் நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஆக்சுவலி நீங்கள் வந்து டெபாசிட் ஏதாச்சும் போட்டிருந்தீங்களே, டேர்ம் டெபாசிட் ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா இப்போல்லாம் பேங்க்லேருந்து டேரெக்டாக உங்கள் பேன்லேருந்து ரெஃபர் ஆகி இங்கே வந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ அது அதர் இன்கம்லேருந்து வந்துடும். அதுக்கு உங்களுக்கு ரெக்கார்டு அதில் வந்து ஃபார்ம் 16 வராது, இது தனியாக வரும். ஸோ இது வந்து ஆட் ஆகிடும் இங்கே நீங்கள் ஏதாச்சும் போட்டிங்கன்னா. இல்லைன்னா ஃபார்ம் 16 என்ன என்ட்ரிஸ் இருக்கோ அது தானாக பாப்புலேட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே இதுலேருந்து மைனஸ் பண்ணுறது இந்த அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து லைஃப் இன்சூரன்ஸு அது மாதிரி ஏதாச்சும் நான் வந்து பாலிசிலாம் எடுத்திருந்தேன்னா அந்த அமௌண்ட் எவ்வளோ, இது வந்து இங்கே 50,000 எடுத்துருக்காங்க, 1,50,000 வரைக்கும் எலிஜிபிள் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் வந்து ஆக்சுவலி ஹோம் லோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் இதில் மைனஸ் ஆகிடும். ஸோ அதெல்லாம் சேர்த்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை. ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து முன்னாடியே போட்டிருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்கள் கம்பெனியில் வந்து அதை டிடெக்ட் பண்ணி இங்கே அமௌண்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து இங்கே எடிட் பண்ண முடியாது நம்ம. ஸோ அதனால இங்கே வந்துருச்சு அது. ஸோ அதையும் மைனஸ் பண்ணி டோட்டல் உங்கள் இன்கம் எவ்வளோன்னு வருதுங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் இன்கம் இவ்வளோ தான், 4,74,800. ஸோ அதில் எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க, ஓகே இதில் வந்து இவ்வளோ டேக்ஸு. அதே மாதிரி இப்போ ரிபேட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா 5 லட்சத்துக்கு கீழே போனதுன்னா நீங்கள் வந்து எல்லாமே சேவிங்ஸ் எல்லாம் போயிட்டு 5 லட்சத்துக்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ரிபேட் கொடுத்துட்றாங்க. ஓகே இந்த இதுக்கு டேக்ஸ் கிடையாது, 0 வந்துருச்சு. இல்லை நீங்கள் 5 லட்சத்துக்கு மேலே இங்கே போயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரும். ஸோ அதுக்கும் நான் வேணால் காமிக்கிறேன். பட் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபார்ம் 16 பார்த்துக்கலாம். ஸோ ஃபார்ம் 16 அதே அமௌண்ட் தான் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி 5,08,02 இருக்குது. ஸோ மேட்ச் ஆகிடுச்சு இந்த அமௌண்ட்டு. அதே மாதிரி டிடெக்ட் பண்ணி 5,24,000 இருக்குது. ஸோ அந்த அமௌண்ட்டும் இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இங்கே போய் பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலுக்கு இந்த இது மைனஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனல் அமௌண்ட் வந்து 4,74,000. ஸோ அதுவும் இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி டேக்ஸும் எவ்வளோ டேக்ஸ் கட்டணும் அது போட்டு எல்லாம் மேட்ச் ஆகி 0 ஆகிடுச்சு. ஸோ இது வந்து உங்களோட வந்து ஃபார்ம் 16க்கும் அதுக்கும் மேட்ச் பண்ணிட்டீங்க. ஸோ இன்கேஸ் இங்கே வந்து அதர் இன்கம் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த அதர் இன்கம்லேயும் நீங்கள் போட்டுக்கலாங்க. நான் இப்போ வந்து அதர் இன்கம் சரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் ஏதாச்சும் நான் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கிடச்சிதுன்னா அந்த அமௌண்ட் நான் இங்கே போடுறேன்னா அது ஆட் ஆகிடும். ஸோ அது அந்த அமௌண்ட்டை நான் இங்கே போட்டேன்னா இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல போய் ஆட் ஆகிடுது. அதனால சேவ்னு கேட்குது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா சேவ்னு உடனே கேட்கும். அது பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் ஏறிடுச்சு. முன்னாடி 4 lakh கிட்ட இருந்தது, இங்கே 4,74,000 இருந்தது. இப்போ நீங்கள் வந்து அடிஷ்னல் இன்கம் ஆட்டோ பாப்புலேட் ஆச்சுன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து சொல்லுது ஆமாம் நீங்கள் டேக்ஸ் கட்டணும், ஏன்னா 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு, உங்களுக்கு ரிபேட் கிடையாது. ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் அந்த டேக்ஸ் ஸ்லாப்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் உங்களுக்கு தெரியும். அட்லீஸ்ட் 2.5 lakhs வரைக்கும் டேக்ஸ் கிடையாது. அதுக்கு மேலே கொஞ்சம் 5%, 2,50,000லேருந்து. ஸோ இங்கே கூட நம்ம சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ்ன்னு பார்த்துக்கலாம். இங்கே போனீங்கன்னா அதில் வந்துடும் உங்கள் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து இதில் ஃபஸ்ட்லேயே வந்துருச்சு. அப் டு 2.5 lakhs நில்லு, 2.5லேருந்து 5 பார்த்தீங்கன்னா 5%, 5 lakhலேருந்து 10 lakh போனீங்கன்னா 12,500 + 20%. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ஸ்லாப்பில் வரீங்க பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 5 lakhக்குள்ளே இருக்கிறதுனால 2 lakhலேருந்து 2,50,000லேருந்து 5 lakh ஒரு டேக்ஸ் கட்டணும். அதே மாதிரி 5 lakhலேருந்து இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 5,26,000 வந்துருச்சு. ஸோ அந்த 26,000க்கும் நீங்கள் வந்து அதுக்கும் டேக்ஸ் நீங்கள் கட்டுற மாதிரி. ஸோ 5 lakhலேருந்து 10 lakh எவ்வளோன்னா 12,500 + 20. ஸோ அது மாதிரி உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இதான் இதோட கால்குலேஷன்ஸு. இங்கே ஃபுல்லாக டேக்ஸ் மேட்ச் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி டேக்ஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறீங்களோ அது இங்கே வந்துடும். உங்கள் சேலரியிலேருந்து பிடிச்ச டேக்ஸு இதுதான் பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து அதர் இன்கம் சொன்ன மாதிரி நீங்கள் அதர் இன்கம்லேருந்து பிடிச்ச டேக்ஸ் இங்கே போட்டாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம்னா 26ASன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் இது கிளிக் பண்ணிவிட்டு உள்ளார போயிட்டு இந்த வருஷத்துக்கு அசஸ்மெண்ட் இயர் நான் சொன்ன மாதிரி அந்த அசஸ்மெண்ட் இயருக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸோ இந்த ஃபார்மில் சொன்ன மாதிரி இங்கே மேலே போய் பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் போட்டிருப்பாங்க.
ஸோ ஓகே, இங்கே வந்து அசஸ்மெண்ட் இயர் போட்டிருக்காங்க 2020-21. ஸோ அதை நீங்கள் வந்து ஃபார்ம் 26ASல போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதை நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வச்சுருக்கேன் 26AS, அதையும் இதையும் மேட்ச் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ரெண்டுமே மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேஜை நான் காமிக்க முடியாது டேக்ஸ் பேடுக்கு. ஸோ அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போயிடலாம். இப்போ ஸோ எல்லாம் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இன்கமாக போட்டோம், நம்மளுக்கு வந்தது. ஸோ இதுதான் அந்த ஃபார்மோட செகண்ட் பார்ட்டு. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து எல்லாமே டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரே ஃபஸ்ட்டு பேஜ் தான் இருந்தது. ஃபஸ்ட்டு பேஜ் ஓடுது டேக்ஸ் கம்ப்யூட்டேஷன் இது. ஸோ இது வந்து நான் கம்பேரிசனுக்காக போட்டிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸும் அந்த ஃபார்ம் 16 ரெண்டுமே கம்பேர் பண்ணுறது எப்படின்னு. ஸோ இதில் வந்து அமௌண்ட் எல்லாமே மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இதில் போட்டிருக்க அமௌண்ட்லாம் டிடெக்ட் ஆகி வருது. இது எல்லாமே மேட்ச் ஆகி வந்துருச்சு. டேக்ஸ் டீட்டெயில்ஸு நான் காமிச்சேன். டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னா அதெல்லாம் ஃபுல்லாக வந்திருக்கும். இந்த வருஷத்துக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு அந்த அமௌண்ட் போக. அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் பெய்டு. ஸோ இதனால தான் நான் அந்த பேஜை காமிக்கல நான், ஏன்னா இதில் வந்து பேன் நம்பரு எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்துடும். அதனால நான் மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து இதில் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அடிஷ்னல் இன்கம் வந்ததுனால இப்போ வந்து டேக்ஸ் சென்டென்ஸ் பிடிக்கிறதுனால இப்போ நான் டேக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ அதனால் முன்னாடிலாம் தனியாக பே பண்ணுற மாதிரி இருந்தது. இப்போ வந்து இபே ஆன்லைன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனுக்கு உங்களுக்கு போயிடும். அதில் வந்து டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆன்லைன் அக்கௌண்ட்டுக்கு இதுலேருந்து எந்த அக்கௌண்ட்டில் உங்கள்கிட்ட இது இருக்கோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியும். அது வரைக்கும் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டுக்கோ அதை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்லாம் நான் காமிக்கலாம். ஸ்கெடியூல் இதெல்லாம் என்னன்ட்டுன்னு பார்த்துக்கலாம். நம்ம இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டெபாசிட் ஏதாச்சும் இன்வெஸ்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து இதில் வந்து எலிஜிபிள் நம்ம எடிட் பண்ண முடியாது. இது முன்னாடிலேருந்து தான் நம்ம டிக்ளேர் பண்ணால் தான் இது வரும். அதே மாதிரி இது வந்து செக்ஷன் 80D இது வந்து சீனியர் சிட்டிசன் யாராச்சும் இருந்தாங்கன்னா, இப்போ நான் வந்து சீனியர் சிட்டிசன் இல்லைன்னா என்னோட அப்பா அம்மா சீனியர் சிட்டிசன்னா அதுக்கு போயிட்டு நான் எஸ்ன்னு செலக்ட் பண்ணிட்டு இது வந்து நம்ம வந்து அப்புறமாவே செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நோன் கொடுக்குறேன், நான் இங்கேயும் நோன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் சப்போஸ் எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்கன்னு கொடுக்கலாம். எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்க்கு இவ்வளோ பே பண்ணியிருக்கேன், இல்லை மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாச்சும் வந்ததுன்னா பே பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் இங்கே அமௌண்ட் போட்டிங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி டேக்ஸ்லேருந்து இதாகிடும். உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடச்சிடும். அது உங்களுக்கு அப்புறமா வந்து ரிட்டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும்ல, அந்த அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இது வந்து ஏதாச்சும் டொனேஷன்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா எந்த இதில் வந்து நீங்கள் கொடுத்த டொனேஷன் ஏதாச்சும் ஒரு அனாதை ஆசிரமத்துக்கோ இல்லை எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டுக்கோ எதுக்கோ ஒரு நீங்கள் வந்து டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அந்த டொனேஷன் அமௌண்ட்லாம் இங்கே போட்டு இது பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து வந்துடும். அதுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் போடணும். அவங்களே டொனேஷன் நீங்கள் கொடுத்த எந்த ஆர்கனைசேஷன் டொனேஷன் கொடுத்துருக்கீங்களோ அவங்க லெட்டர் மாதிரி கொடுப்பாங்க. அந்த லெட்டரில் வந்து போட்டிருக்கோம் எலிஜிபிள் ஃபார் டேக்ஸ் பெனிஃபிட்னு. ஸோ அந்த தான் இங்கே போட முடியும். நீங்கள் சும்மா யார் கொடுத்தாலும் நீங்களாக கனெக்ட் பண்ணி போட முடியாது, ஏன்னா இங்கே எல்லா டீட்டெயில்ஸும் கேட்குறாங்க. அதே மாதிரி இது ஃபைனல் வந்து ஏதாச்சும் ரிசர்ச் இன்ஸ்டியூட்க்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் பணம் கொடுத்துருந்தீங்க டொனேஷன் கொடுத்தீங்கன்னா அது இங்கே வரும். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரீவியூ பண்ணிடலாம். ஸோ ஓகே நான் எல்லாமே என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக என்டர் பண்ணியிருக்குன்னு போயிட்டு ப்ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நான் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட்டாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே காமிக்க முடியாது. இது அந்த பேஜ் போயாச்சு. இதெல்லாம் பார்த்தாச்சு, நம்ம என்னென்ன இருக்குன்னு பார்த்தாச்சு அந்த செக்ஷன்ஸு. அதே மாதிரி இங்கே போயிட்டிங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு வரும். ஓகே யுவர் ரிட்டன் ஹேஸ் பின் ப்ரிவியூ பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே எல்லாமே மேட்ச் ஆகுதுன்னு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அது சொல்லும் உங்களுக்கு வந்து இ-வெரிஃபை பண்ணல, ஏன்னா உங்களுக்கு ஆதார் கார்டு லிங்காக இருக்கிறதுனால இ-வெரிஃபை பண்ணுறது நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணணும்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்து நீங்கள் பெங்களூருக்கு ஒரு இடத்துக்கு முன்னாடிலாம் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பீட் போஸ்ட்லேயே ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் வித்தின் 120 days. பட் அதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்து இந்த இமெயில் ஐடிக்கும் அனுப்பியிருப்பாங்க, அங்கேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுதான் கன்ஃபர்மேஷனு. அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் அந்த மை அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இ-வெரிஃபை ரிட்டனுக்கு இங்கே ஆப்ஷன் வரும் மை அக்கௌண்ட்டில். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பல இது காமிக்கும் உங்களுக்கு. ஓகே இது இ-வெரிஃபை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஓகே இதில் போய் இ-வெரிஃபை கிளிக் பண்ணுங்கள். இ-வெரிஃபை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே உங்கள் பேன் அகைன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து அக்னாலஜ்மெண்ட் நம்பர்லாம் அதில் நீங்கள் போய் இதை தான் கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேன் பெஸ்ட் என்ன பண்ணணும், பேன் ஆதாருக்கு லிங்க் ஆகலைன்னா இமீடியட்டாக லிங்க் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 2 minutes வேலை தான். லிங்க் பேன் அந்த ஃபஸ்ட்டு ஹோம் பேஜில் நான் காமிச்சேன், அங்கே போய் லிங்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஐ லைக் டு யூஸ் ஆதார் ஓடிபி வெரிஃபை. ஓகேவா? ஸோ ஆதாரில் வந்து உங்களுக்கு ஆதார் நம்பர் எந்த மொபைலுக்கு லிங்க் ஆகிருப்போ அதே மொபைலுக்கு இங்கேயும் லிங்க் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து
ஓடிபி ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். எந்த ஓடிபி வந்ததோ அந்த ஓடிபியை வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யுவர் வெரிஃபிகேஷன் யூஸிங் ஓடிபிஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க. ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு வெரிஃபை பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து வெரிஃபிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஸோ இங்கே போயிட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா மை அக்கௌண்ட்டில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய வருஷத்துக்கு காமிக்கும். இது வந்து இப்போதைக்கு சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்னு காமிக்கும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடிஆர் ப்ராசஸ்ன்னு வந்துடும். ஓகேவா? ஐடிஆர் ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அவங்களும் இன்கம் டேக்ஸ் சைட்லேருந்து உங்களது டீட்டெயில்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிட்டாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னா இங்கே போயிட்டு அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இங்கே போய் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜில் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த அக்னாலஜ்மெண்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு போயிடும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா ஐடிஆர் ஃபார்ம், இந்த ஐடிஆர் ஃபார்ம் தான் வந்து நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் வந்து நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் ப்ராப்ளம் வருது இன்கம் டேக்ஸ்லேருந்து பழைய ரெக்கார்ட்ஸ் ஏதாச்சும் பண்ணிட்டு அதை அனுப்ப சொல்கிறாங்கன்னா இது அனுப்பலாம். இல்லைன்னா நீங்கள் லோன் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பழைய ஃபார்ம் 16 கேட்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணதும் கேட்பாங்க. நீங்கள் இந்த காப்பி எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம் லோன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதான் அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ஃபைல். ஜஸ்ட் அக்னாலஜ்மெண்ட், இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதான் வந்து இன்கம் டேக்ஸ் அக்னாலஜ்மெண்ட் ஃபுல் ஃபார்ம் இது காமிச்சிருக்குது. அதே மாதிரி 26 AS நான் சொன்னால டேக்ஸ் கிரெடிட், இந்த வருஷத்துக்கு டேக்ஸ் கிரெடிட் ஆகிட்டதுன்னா இங்கே தான் போகணும். மை அக்கௌண்ட்டு வியூ 26 AS ஃபார்ம் சொன்னேன். அதில் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் எந்த அசஸ்மெண்ட் இயரு. வியூஎஸ் HTML கொடுத்தீங்கன்னா வியூ டவுன்லோடுன்னு ஒரு டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். அதில் போயிட்டிங்கன்னா நான் காமிச்ச மாதிரி முன்னாடி 487 ரூபா, நான் 1102 ரூபா டேக்ஸ் பண்ணியிருக்கிறது இங்கே மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இது ரெண்டுமே மேட்ச் ஆகி அங்கேயும் வந்துடுச்சு. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆக சான்ஸே இல்லை. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய்ட்டு சப்மிட் பண்ணிடலாம் ஃபார்மை. ஸோ இதுதான் சிம்பிள், ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் நான் சொன்னது. இதுதான் ஃபைனலாக நீங்கள் சப்மிட் பண்ணிட்டு நான் சொன்ன மாதிரி எங்கள் இந்த பேஜில் காமிக்கிறேன். நான் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறீங்களா, இங்கே போய்ட்டு இதோட உங்கள் ப்ராசஸ் முடிஞ்சுது, அவ்வளோதான். இதுதான் உங்களோட டோட்டல் ஐடிஆர் ஃபைலிங் ப்ராசஸ். ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து எடுத்துகிட்டு உங்களுக்கு எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். நான் எப்படி ரெஜிஸ்டர் தான் ஹோம் பேஜுக்கு போய்ட்டு எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து நீங்கள் வந்து ஐடிஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். நீங்கள் யாருக்கும் ஆடிட்டர்ட்டையோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டோடையோ போயிட்டு 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது என்னோட வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வேணாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாய்.